Vidyakumar IS Academy Institute for your success. First question வந்து பாத்தீங்கன்னா so what was the outcome of the Gaya session of the Congress December 1922 வந்து so answer என்ன அப்படினு வந்து C a split occurred within the Congress party அப்படி சொல்றாங்க காங்கிரஸ் கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டது அப்படி சொல்றாங்க வந்து so 1922 கயாவில் நடந்த காங்கிரஸ் அவையின் முடிவில் ஏற்பட்ட விளைவு அப்படி சொல்றோம் so அதற்கு அடுத்து second question வந்து statement 1 leaders like Motilal Nehru and Chittaranjan Das formed a separate group within the Congress known as Swaraj Party 1st June 1923 அப்படி சொல்றாங்க என்ன தப்பு ஜனவரி so 1st January கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனா இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க டிஎன்பிசியில் அதனால நம்ம ரெகுலராக ரீட் பண்ணி சில இது வந்து மந்த்து டேட்டு இயர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இயர்லையும் சேஞ்ச் பண்ணுறாங்க மந்த்லையும் சேஞ்ச் பண்ணுறாங்க டேட்லையும் சேஞ்ச் பண்ணுறாங்க வந்து ஸோ அதில் மூணுலையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து ஸோ மோதிலால் நேரு சித்தரஞ்சன் தாஸ் போன்ற தலைவர்கள் காங்கிரஸ்குள்ளேயே 1923 ஜூன் 1ஆம் நாள் சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தார் அப்படி சொல்கிறோம் ஸோ ஜூன் 1 ஜனவரி 1 அப்படி சொல்லி பார்க்குறோம் ஸோ அதுதான் அவங்க தப்பு வந்து த சுராஜிஸ்ட் வாண்டட் டு கண்டஸ்ட் கவுன்சில் எலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ரெக் த கவர்மெண்ட் ஃப்ரம் மித்தின் இது நமக்கு தெரியும் வந்து ஸோ அவன் நிலைக்குலையே செய்யணும் நான் உள்ள போயிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவனை கொஸ்டின் பண்ணுவேன் அப்படின்ட்டு தான் ஸோ அப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட் வந்து ஸோ அப்போ 1 வந்து பார்த்தீங்கன்னா ராங் அப்படி சொல்லுவோம் ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட் கூற்று 2 மட்டுமே சரி 1 வந்து தவறு அப்படி சொல்லுவோம் அடுத்து இந்த தேர்ட் கொஸ்டின் சூஸ் த கரெக்ட் பாத் சரியான இணைகளை தேர்வு செய்க இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ப்ராவின்சியல் அட்டானமி வந்து மாகாண சுயாட்சி அறிமுகம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து 1935 சரியா இந்த கரெக்ட் அண்ட் சிஸ்டம் ஆஃப் டியூவல் கவர்மெண்ட் 1990 இரட்டை ஆட்சி கரெக்ட் வந்து அடுத்து ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ் ஒதுக்கப்பட்ட துறைகள் அப்படின்னா நீர்ப்பாசனம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து கரெக்ட் வந்து ஸோ ஒதுக்கப்பட்ட துறைகள் நீர்ப்பாசனம் கடைசியாக வந்து பார்த்துருப்போம் மொத்தம் லிஸ்டே வந்து இருக்கு வந்து ஸோ அப்போ லேண்டு வரும் இரிகேஷன் வரும் போலீஸ் வரும் ரெவென்யூ வரும் இதெல்லாம் யாரு கீழே இருக்கும் அப்படின்னா பிரிட்டிஷ் கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ ரிசர்வ்டு சப்ஜெக்ட் யாரும் கவர்னர் கிட்ட இருக்கும் ஒயிட் பீப்புள் கிட்ட இருக்கும் அண்ட் டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட் மாற்றப்பட்ட துறைகள் அப்படின்னா வந்து இந்தியன் மினிஸ்டர்ஸ் கிட்ட இருக்கும் அப்போ லேண்ட் ரெவென்யூ அவங்க கிட்ட கொடுப்பாங்களா வாய்ப்பே கிடையாது ஸோ அப்போ அது வராது வந்து ஸோ அப்போ லேண்ட் ரெவென்யூ யார்கிட்ட இருக்கும் வந்து கவர்னர் கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 வந்து கரெக்ட் 1 2 மற்றும் 3 சரி அப்படி சொல்கிறோம் வந்து ஸோ ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ் கம்பரைசிங் ஃபினான்ஸ் டிஃபென்ஸ் த போலீஸ் ஜஸ்டிஸ் லேண்ட் ரெவென்யூ அண்ட் இரிகேஷன் வேர் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிதி பாதுகாப்பு காவல்துறை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீதித்துறை நில வருவாய் மற்றும் நீர்ப்பாசனம் அப்படின்னு யார்கிட்ட இருந்ததுன்னா ஆங்கிலேயர் இலவசம் ஒப்படைக்கப்பட்டது அதே டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் அப்படின்னு மாற்றப்பட்ட துறைகள் வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உள்ளாட்சி கல்வி பொது சுகாதாரம் பொதுப்பணி வேளாண்மை வளங்கள் மீன்வளத்துறை அப்படின்றது யாரிடம் அமைச்சர்களிடம் இருந்தது அப்ப எந்தெந்த துறை யார்கிட்ட இருந்தது அப்படின்றது கண்டிப்பா கேள்வியை போட்டுருவாங்க வந்து சோ கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து who among the following did not belong to the group of no changes வந்து பின்னோரில் மாற்றத்தை விரும்பாதவர் குழுவில் இடம் பெறாதவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா சோ அப்ப மாற்றத்தை விரும்பாதவர் அப்படின்னும் போது 2 பேர் தான் முக்கியமானவங்க ஒருத்தர் வந்து யாரு மோதிலால் நேரு ரெண்டாவது வந்து சிஆர் தாஸ் சித்தரஞ்சன் தாஸ் அப்படி பார்க்கிறோம் சோ ஆப்ஷன் வந்து சி அப்படி பார்க்கிறோம் வந்து சோ மீதி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா யாருக்குன்னா காந்தி சப்போர்ட் பண்றவங்களா இருப்பாங்க அப்படி பார்க்கிறோம் வந்து சோ அவங்க நோ சேஞ்சஸ் அப்படி பார்க்கிறோம் அடுத்து 5th கொஸ்டின் who among the following led the சுவராஜ்யம் in தமிழ்நாடு பின்னோரில் தமிழ்நாட்டில் சுயராஜ்யத்தை வழி நடத்தியவர்கள் யார் அப்படி சொல்லி பார்க்கிறோம் வந்து யாரு எஸ் சீனிவாசனார் அண்ட் எஸ் சத்தியமூர்த்தி அப்படி பார்க்கிறோம் வந்து இவங்க தான் யாருன்னா சுவராஜ்யம் தமிழ்நாடு அப்படி சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல சுவராஜ்யஸ்டா இவங்க வந்து இருக்கிறாங்க அப்படி சொல்லி பார்க்கிறோம் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து 1926 எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா பண்ணுவாங்க வின் பண்ணுவாங்க ஆனா என்ன பண்ண மாட்டாங்க மினிஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்ப யாரை வந்து அமைச்சரவை வந்து அமைக்க சொல்லுவாங்க சுப்பராயனை வந்து அமைச்சரவை அமைக்க சொல்லுவாங்க ஸோ அது இம்பார்ட்டன்ட் ஸோ நீதி கட்சி தோத்துரும் அந்த எலெக்ஷன்ல வந்து அடுத்து 6th which of the following statements are true about the leftist movement கீழ்கண்ட வாக்கில் இடதுசாரி இயக்கம் பற்றி சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க வந்து ஜவஹர்லால் நேரு சுபாஷ் சந்திர போஸ் ஆகியோர் இடதுசாரி சித்தாந்தங்களை பரப்புவதற்கு தங்கள் பங்களிப்பை நல்கவில்லை அப்படின்னா ஸோ இவங்க தான் என்ன பண்றாங்க லெப்டிஸ்டா வந்து மாறுறாங்க வந்து ஸோ மாறி பங்களிப்பு வந்து கொடுக்குறாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்றதா கான்ட்ரிபியூட்டர் டு ஸ்ப்ரெட் ஆஃப் லெப்டிஸ்ட் ஐடியாலஜிஸ் So a group of youngsters with S.A. Dang, Yaman Roy, Muzaffar Ahmad, along with elderly persons such as Singar Velu from Tamil Nadu, formed peasants and workers parties. ஏன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி சோசியலிஸ்ட் பார்ட்டி காங்கிரஸ் வந்து பேன் பண்ணி பிரிட்டிஷ் வந்து பேன் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ அந்த டைம்ல வந்து இது நடக்கவே கூடாது கம்யூனிஸ்ட் உள்ளவே வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா லேபர் பார்ட்டி அண்ட் பெசன்ஸ் ஒர்க்கர்ஸ் பார்ட்டிஸ் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க வந்து ஸோ இது வந்து கரெக்ட் வந்து ஸோ அடுத்து இந்த காலகட்டத்தில் பகத்சிங் சந்திரசேகர் ஆசாத் ராஜகுரு சுகதேவ் ஆகியோர் முக்கிய பணியாற்றினர் நவஜன் பாரத் இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு ஆகியன தொடங்கப்பட்டன எந்த காலகட்டம் ஸோ 1922க்கு அப்புறமா காந்தி வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டார் வந்து எதை அப்படின்னா வந்து
நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இவங்களால முடியல, இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா என்னது கண்டினியூஸா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணணும். அப்போ என்னன்னா அந்த ரெவல்யூஷனரி குரூப்ஸ் ஆர்கனைசேஷன்லாம் வந்து நல்லாவே எமர்ஜ் ஆகுது வந்து. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருப்பாங்க வந்து. ஸோ அவங்க வயலண்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியா முழுக்கும் வந்து போராடணும், சுயராஜ்யம் வாங்கணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்னன்னா டைரக்டா பிரிட்டிஷை அட்டாக் பண்றது த்ரூ வயலன்ஸ் மூலியமா. ஸோ அப்போ என்ன ஆகுறாங்க அப்படின்னா அந்த 1997 சூரத் ஸ்பிளிட்ல வந்து எமர்ஜ் ஆனவங்க அந்த பே ஆஃப் பெங்கால் எமர்ஜ் ஆகி அப்படியே வரக்கூடிய லீடர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கும் பெரிய ஒரு ஃபாலோவர்ஸை வந்து கிரியேட் பண்ணி அந்த ஃபாலோவர்ஸ் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்றது. ஸோ அதில் தான் நமக்கு அடுத்து ஒரு கொஸ்டின் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்பூர் கேஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா லாகூர் கேஸ், அப்புறம் மீரட் வந்து பார்த்தீங்கன்னா சதி வழக்கு, காகோரி சொல்லிட்டு ஒவ்வொரு கேஸும் வந்து எப்படி புக் பண்றாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று லெப்டிஸ்டா இருப்பாங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனா வந்து இருக்கும் பிரிட்டிஷ் பேட்மேன் ஆர்கனைசேஷன் வந்து. ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல தான் நமக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து ராங் அப்படி பார்க்குறோம். ஏன்னா இவங்க வந்து லெப்டிஸ்ட் அப்படி பார்க்குறோம். 2, 3 வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படி பார்க்குறோம். ஆப்ஷன் வந்து டி அப்படி பார்க்குறோம் வந்து. அடுத்து வந்து 7th கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துக்க வந்து. ஸோ மீரட் கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்றது வந்து எந்த வருஷம் வந்து இயர் நமக்கு முக்கிய ஹிஸ்டரி பொறுத்தவரையும் 1927 அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ மீரட் சதி வழக்கு எதுக்காக போடுறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து கம்யூனிஸ்ட் அண்ட் சோசியலிஸ்ட் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு அவங்க மேல போடுற கேஸ் தான் என்ன அப்படின்னா மீரட் சதி வழக்கு அப்படி பார்க்குறோம் வந்து. இந்தியாவில் அது வந்து எமர்ஜ் ஆகக்கூடாது சொல்லிட்டு. ஆனால் காகோரி கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து மாத்தி போகணும். சாரி சாரி ஸோ 1929. ஸோ அப்போ என்னன்னா இதை செக் பண்ணணும், பிரிட்டிஷ் வந்து செக் பண்றாங்க. யாரை செக் பண்றாங்க? லெப்டிஸ்ட் அண்ட் சோசியலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்றதுக்காக ஒரு கேஸ் வந்து போடுறாங்க. அந்த கேஸ் தான் மீரட். அதே மாதிரி இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னா கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ். இதுவும் யாருக்கு அகேன்ஸ்டா போடுறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா லெப்டிஸ்ட் அகேன்ஸ்டா வந்து போடுறாங்க. ஸோ அது எந்த இயர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1924 வந்து. அடுத்து காகோரி கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்றது என்னன்னா லூட்டிங். எங்க அப்படின்னா ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும், கரன்சி வந்து பிரிட்டிஷ் வந்து அச்சடிச்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காகோரி அப்படின்ற பிளேஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு லக்னோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து கொள்ளையடிச்சிருவாங்க. ஸோ அந்த கொள்ளையடிச்ச கேஸ் போடுறது அப்படின்றத காகோரி கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்னு. ராம் பிரசாத் பிஸ்மில் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸோட தொடர்புடையவர் அப்படி சொல்லி பார்க்குறோம். இதுக்கான மேட்ச் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 1927 அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. கரெக்ட் தானே? ஓகே. அடுத்து வந்து அலிப்பூர் பாம் கேஸ் கான்ஸ்பிரசி இதோட தொடர்புடைய யாரு? ஃபேமஸான லீடர் அரபிந்தோ கோஷ் வந்து. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ். இவருக்கு வாதாடுறது யாரு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சித்தரஞ்சன் தாஸ், சிஆர் தாஸ் தான் வாதாடுவார் அப்படி பார்க்குறோம். இந்த கேஸ் அப்படின்றது எப்போ அப்படின்னா வந்து 1908 அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ டோட்டலாக இந்த கேசஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். இது யாரோட தொடர்புடையது அப்படின்றது நமக்கு முக்கியம் வந்து. ஸோ அப்போ மீரட்டும் கான்பூரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சம்மந்தப்பட்டது தான் வந்து. என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் அண்ட் சோசியலிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் பண்ணுறதுக்காக கொண்டு வராங்க. காகோரி அப்படின்றது வந்து ரயிலில் வந்து கொள்ளையடிக்கிறது அப்படி சொல்லி பார்க்குறோம். அலிபூர் பாம் கேஸ் அப்படின்றது வந்து பாம்பு போட்ட கேஸ் வந்து. யார் மேலே அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருப்பார், அவர் மேலே பாம்பு போட்ட கேஸில் யார் அரெஸ்ட் ஆவார் அப்படின்னா அரவிந்த் கோஷ் அரெஸ்ட் ஆவாங்க. அவருக்காக யார் வாதாடுறாங்க அப்படின்னா சித்தரஞ்சன் தாஸ், சிஆர் தாஸ் வந்து வாதாடுறாரு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து பி 1342 வந்து. அடுத்து சூஸ் த கரெக்ட் ஒன் அபவுட் த ரிசல்ட்ஸ் ஆஃப் த 1926 மெட்ராஸ் ப்ராவின்சியல் எலெக்ஷன்ஸ். 1926 சென்னை மாகாண தேர்தல் முடிவுகள் குறித்து சரியானதை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து. ஸோ இதில் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி செக்யூரிட்டி மெஜாரிட்டி எலெக்டட் சீட்ஸ் கரெக்டா? தப்பு. ஏன்னா தோத்துரும் வந்து. மிகப்பெரிய தோல்வி. அது மிகப்பெரிய தோல்வி ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து 2 தடவை வந்து ஃபேஸ் பண்ணோம். ஒன்று 1926, அதுக்கடுத்து எப்போ அப்படின்னா 1937 வந்து. ஸோ அப்போ வந்து காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் நிக்கிறன்னு ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா வந்து சிவில் டிசிப்ளின் மூவ்மெண்ட்ல வந்து காங்கிரஸ்க்கு ஃபேவரா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து 1935 ஆக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால காங்கிரஸ் வந்து நான் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் 1937. அகைன் திருப்பி காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணோம்னா ராஜினாமா பண்ணும். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறதும் அதுதான். 1937 வந்து ஆரம்பிச்சு நம்ம அப்படியே வந்து குட் இந்தியா மூவ்மெண்ட் வரையும் போற மாதிரி இருக்கும் வந்து. ஆல்மோஸ்ட் நம்ம இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் கூட வாங்கிடுவோம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். So the Swaraj emerged victorious, winning a majority of the elected seats, but it declined to form the government. சுவராஜ் கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் பெரும்பான்மை பெற்று வென்றனர், ஆனால் அரசாங்கத்தை அமைக்க மறுத்து விட்டனர். இது வந்து கரெக்டா வந்து சுவராஜ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்றாங்க, ஆனா என்ன பண்ணல, கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணல அப்படின்னு பார்க்குறோம். வந்து எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், ஆனா நாங்க என்ன பண்ண மாட்டோம், கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண மாட்டோம் அப்படின்றதான் அவருடைய. அட் சுவராஜ் சஃபர்டு an electoral defeat due to internal conflicts. உள் மோதல்கள் காரணமாக சுயராஜ்யவாதிகள் தேர்தல் தோல்வியை சந்தித்தனர் அப்படின்னு பார்க்குறாங்க. இது தப்பு. வந்து இந்த காங்கிரஸ் பார்ட்டி ஃபார்ம் கோலிஷன் வித் தி ஜஸ்டிஸ் பார்ட்டி, காங்கிரஸ் கட்சி நீதி கட்சியோட கூட்டணி அமைத்தது அப்படின்னா கிடையாது. ஸோ அதுவும் தப்பு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பி தான் வந்து கரெக்ட் அப்படி பார்க்குறது. அது சுப்ராயனுக்கு அமைச்சர் அமைக்க உதவினர் அப்படி பார்க்குறது யாருன்னா சுவராஜ் வந்து. அடுத்து 9th கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் தி சைமன் கமிஷன். சைமன் கமிஷன் பற்றி சரியான கூட்டணி தேர்வு செய்யும். வந்து சைமன் கமிஷன் aimed to review the workings of the government of India Act 1990 and recommend the constitutional reforms for the British India. கரெக்டா? அதுக்கு தான் போடும்.
ஆனா 10 வருஷம் கழிச்சு இந்த ஆக்ட் வந்து எப்படி இருக்கு அப்படி சொல்லி ரீஃபார்ம் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா சைமன் கமிஷன் போடுவாங்க. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து 1927 போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஸோ கரெக்ட். அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஸோ சைமன் கமிஷனுக்கு எதிரான போராட்டத்தின் போது காவல்துறையின் தடியடி தாக்குதல் ஏற்பட்ட காயங்களால் லாலா லஜபதி ராய் உயிரிழந்தார். அது கரெக்ட். ஸோ அப்போ யார் வந்து இறந்தாங்க அப்படின்னு லாலா லஜபதி ராய் அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ பஞ்சாப்ல வந்து அடுத்து the slogan Simon go back was given by யூசப் மெஹர்லே வந்து and popularized by Indian nationalist leaders and activities அப்படின்னு பார்க்குறோம். அதுவும் கரெக்ட் வந்து. ஸோ இதையும் நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ யார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைமன் கோ பேக் அப்படின்ற ஸ்லோகன் வந்து கொடுத்தது அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா யூசப் மெஹர்லியால் வழங்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் யார் கொடுத்தாங்கன்ட்டு. அடுத்து The Simon Commission was boycotted by the Indian political parties, including the Indian National Congress and the Muslim League. Simon Commission இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட இந்திய அரசியல் கட்சிகள் புறக்கணித்தன அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே புறக்கணிப்பாங்க வந்து. ஸோ அப்போ வந்து சைமன் கமிஷனை வந்து யாரெல்லாம் புறக்கணிச்சாங்க அப்படின்னு கேட்டோம்னா ஆல்மோஸ்ட் ஆல் த பார்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா பாய்கேட்டட் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆல் ஆர் கரெக்ட், அனைத்தும் சரி அப்படின்னு சொல்லுறாங்க. ஸோ சைமன் கமிஷன் பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வாட் டிட் தி சைமன் கமிஷன் ரிப்போர்ட் ரெக்கமெண்டட் இன் பிளேஸ் ஆஃப் டயார்கி? மாகாணங்களின் இரட்டை ஆட்சிக்கு பதிலாக சைமன் குழு அறிக்கை பரிந்துரை செய்தது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை ஆட்சி தான் கேட்கிறேன். நம்ம சைமன் கமிஷன் பரிந்துரை அப்படின்னா பார்க்கும்போது வந்து எல்லாமே பரிந்துரை பண்ண மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம அதில் ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணணும் தப்பா போயிடும். ஆனால் அவங்க கேட்கறது எது கேட்கறாங்க, டயார்கிக்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறேன். ஸோ அப்போ சைமன் கமிஷன் சொன்னதே என்ன பண்ணாங்க அப்படின்னா டயார்கி வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்பன்னா 1919 ஆக்ட்ல கொண்டு வந்தது. ஸோ அப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்கன்னா ப்ராவின்சியல் அட்டானமி கொடுத்துடலாம். அப்போ பவர்ஸ் வந்து யாருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்க மினிஸ்டர்ஸ்க்கு வந்து கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லி யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா சைமன் கமிஷன் வந்து. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னா அது கரெக்டா சைமன் கமிஷன் ரிப்போர்ட் படி கரெக்ட். ஆனா டயார்கிக்கு மாற்றா ஃபெடரல் கொடுக்கல. ஃபெடரல் அப்படின்றது வேர்டு எங்க இன்க்ளூட் பண்றாங்கன்னா 1935 தான் இன்க்ளூட் பண்றாங்க. அப்போ அந்த ஃபெடரல் அப்படின்ற வேர்டு வந்து எதை குறிக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராவின்சஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்குல்ல. ஸோ அது வந்து ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோடைய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கண்டோன்மெண்ட் ஏரியா இது எல்லாம் ஒன்னா சேர்த்து மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் அப்படின்ற கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு யார் சொல்லுவா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 1935 ஆக்ட் வந்து சொல்லும். சாதா ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னா சைமன். ஆனா டயார்கிக்கு அப்படின்னும் போது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அட்டானமஸ் கவர்மெண்ட் அப்படி சொல்லி பார்க்கணும். எங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராவின்சஸ் அப்படி சொல்லி பார்க்கணும். ஸோ சுயாட்சி அரசாங்கத்தை நிறுவுதல் அப்படி சொல்லி பார்க்குறோம். எங்கன்னா மாகாணங்கள்ல இது வந்து டயார்கிக்கு மாற்றா அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. அதே வந்து டயார்கி எங்க கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா சென்டர்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்டேட்ல வந்து ஸ்டேட்னா ப்ராவின்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வேணான்றாங்க வந்து. அண்ட் கண்டினியூஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ஆட்சியின் தொடர்ச்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுலயும் என்ன பேச மாட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் பத்தி மூச்சு விட மாட்டாங்க. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் ஆஃபர் வந்து கொடுக்கும்போது கூட அதை பத்தி பேச மாட்டாங்க வந்து 1940. ஸோ அப்போ நமக்கு ஆகஸ்ட் ஆஃபர் கொடுக்கும்போது கூட அதை பத்தி பேசாதனால தான் என்ன பண்றாங்க காந்தி வந்து கடுப்பாயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிரிப்ஸ் அப்படின்றது வரும் வந்து. ஸோ அப்புறம் வேவல் பிளான் அப்படின்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் கேபினட் மிஷன் வரும். ஸோ அதுக்கப்புறம் மவுண்ட் பேட்டன் பிளான் வரும். இப்படி அடுத்தடுத்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற ப்ரெஷர் வந்து யார் கொடுப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் சைனாவும் கொடுப்பாங்க. இப்போ யூஎஸ்ஏ சைனா ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா வந்து ஜப்பான் கேப்சர் பண்ணிட்டு எங்க வரும்னா இந்தியா நோக்கி வந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ இந்தியன்ஸோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸும் அண்ட் சைனாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணதுனால அது கொடுத்த ப்ரெஷர்ல தான் பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடைசியா வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு ஒத்துப்பாங்க. ஆனா வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு வந்து யாரை பிடிக்காதுன்னா காந்தியை பர்சனலா பிடிக்காது, ஜென்ரலா காங்கிரஸ் பிடிக்காது. ஸோ அப்போ அவர் இரிட்டேட் ஆவார். யாரை பார்த்தா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸையும் காந்தியும் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா காந்தி பர்சனலா பார்த்தா இரிட்டேட் ஆவார். காந்திக்கும் நோ அதர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பிச்சதே இதுக்காக தான், இண்டிபெண்டன்ஸ்க்காக தான். ஸோ அதனால நான் அந்த இதை நோக்கி தான் போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இவங்க அப்பதான் வந்து என்ன பண்ணுவாங்க அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறேன், தன்னாட்சி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி செகண்ட் வேர்ல்ட் வார் நடந்துட்டு இருக்கும் போது வந்து பேசுவாங்க வந்து. ஏற்கனவே செகண்ட் வேர்ல்ட் வார்லயும் அவங்களுக்கு டவுன் ஃபேஸ் வந்து சந்திக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைம்ல ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடையாது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டினியூஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சோசியலிஸ்ட் கவர்மெண்ட் இது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது வந்து. ஏன்னா அவன் முழுக்க கேபிட்டலிசம் யார் அப்படின்னா பிரிட்டிஷ். அவன் வந்து சோசியலிஸ்ட் வந்து ஃபார்ம் பண்ணுவான்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ அப்போ அதுவும் வராது. ஆனால் நமக்கு பெஸ்ட் மேட்ச் அப்படின்னா வந்து சரி கரெக்டான ஆன்சர் அப்படின்னா வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அட்டானமஸ் கவர்மெண்ட் அப்படி பார்க்குறோம். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துக்க வந்து. ஸோ அஜிடேஷன் ஃபார் ரிமூவல் ஆஃப் நீல் ஸ்டாச்சு வந்து. இந்த அஜிடேஷன் அப்படின்றது எங்கே நடக்குன்னா தமிழ்நாட்டில் நடக்கும், மெட்ராஸில் நடக்கும் அப்படி பார்க்குறோம். ஸோ எந்த வருஷம் அப்படின்னா வந்து 1927 அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ ராஜாஜி பீரியட்ல வந்து நடக்கும் வந்து. ராஜாஜி பீரியட்ல வந்து என்ன பண்ணா மியூசியத்துக்கு வந்து மாத்திடுவார் வந்து அந்த ஸ்டாச்சு எடுத்துட்டு போயிட்டு மெட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா மியூசியத்தில் கொண்டு போய் வச்சிருவார் வந்து. அரைவல் ஆஃப் சைமன் கமிஷன் இன் மெட்ராஸ் வந்து சைமன் குழு சென்னைக்கு வந்தது அப்படின்னா அடுத்த வருஷம் தான். ஸோ எப்போ வரும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 18th February 1929 வந்து. ஸோ இப்போ இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னு வந்து 28 வரும். அதுக்கப்புறம் 29 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வரும் வந்து. அந்த ட்ரைகலர் ஃபிளாக் ஆஃப் ஃப்ரீடம் வாஸ் ஹோய்ஸ்டட் அட் லாகூர். லாகூரில் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது யாருன்னா
அப்போ ப்ரிசைடிங் ஆஃபீஸரா இருந்த ஜவஹர்லால் நேரு தான் வந்து ஏத்துவாரு. எந்த நதிக்கரையில அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா லாகூர்ல ராவி நதிக்கரையில வந்து ஹோஸ்ட் பண்ணாரு. ஸோ இப்போ 31 டிசம்பர் 1929 வச்சுக்கிறது. ஸோ அங்க முடிவு பண்றதா என்னன்னா இந்தியாவுக்கான இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் எப்ப 26 ஜனவரி 1930 எப்படி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ வந்து எல்லா இடங்களும் குடியேற்றோம். நேரு ரிப்போர்ட் நேரு அறிக்கை அப்படின்றது எப்போ வந்து சப்மிட் பண்ணுவாங்க 1928 வந்து. ஸோ அது ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 4123 வந்து. அடுத்து which one of the statement is incorrect regarding நேரு ரிப்போர்ட் இன்கரெக்ட் கேட்டிருக்கேன். ஸோ கீழ்கண்ட நேரு அறிக்கை பற்றி தவறான கூற்று எது அப்படின்னு தான் கேள்வி வந்து. ஸோ அப்போ a committee under the leadership of Jawaharlal Nehru consisting of 8 was constituted to draw up a blueprint for the future constitution of India அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதிர்கால இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் ஒன்றை வரைவதற்கு ஜவஹர்லால் நேரு தலைமையில் 8 பேர் கொண்ட குழு ஏற்படுத்தப்பட்டது. கரெக்டா? ஸோ அப்போ அதில் மெம்பர் எத்தனை பேர் இருந்தாங்க? 8 பேர் இருந்தாங்க. ஸோ நம்பர்லையும் மாற்றுவாங்க, நேம்லையும் மாற்றுவாங்க. இந்த ரெண்டுமே நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ அப்போ ஜவஹர்லால் நேரு அப்படின்னு தப்பு. அவருடைய அப்பா பேர் அவங்க அப்பா தான் என்ன பண்ணா நேரு ரிப்போர்ட் அப்படின்னு மோதிலால் நேரு தலைமையில தான் குழு வந்து அமைப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால அது தப்பு வந்து. ஸோ அடுத்து the leader of the Muslim League முகமது அலி ஜின்னா recorded it as a detrimental to the interest of the Muslims சொல்றாரு. ஸோ மத்தியில் இரண்டு அவைகள் கொண்ட சட்டமன்ற முஸ்லீம் லீக் தலைவரான முகமது அலி ஜின்னா நேரு அறிக்கை முஸ்லீம்களின் மக்களின் நலனுக்கு எதிரானது என்று கருதினார் வந்து. இது கரெக்ட். ஏன்னா அவர் என்ன கேட்பாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 1/3 ரிசர்வேஷன் கேட்பார். மொத்தமா இருக்கிற சீட்ல 1/3 கொடுங்கன்னு. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்க மைனாரிட்டியா இருக்கணும் அங்க மட்டும் ரிசர்வேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப மைனாரிட்டி முஸ்லிம்ஸ் வந்து மைனாரிட்டியா இருக்கிற இடத்துல ரிசர்வேஷன், இந்துஸ் வந்து மைனாரிட்டியா இருக்கிற வர மாட்டாரு. ஸோ அதனால டெட்ரிமெண்டல். And Jinnah convened All India Conference of the Muslims where he drew up a list of 14 points as a Muslim League demand. அகில இந்திய முஸ்லிம்கள் மாநாட்டை கூட்டி ஜின்னா தனது 14 அம்ச கோரிக்கைகளை வெளியிட்டார் அப்படி பார்க்கணும். இது கரெக்டா? கரெக்ட் வந்து. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா காங்கிரஸ் கமிட்டியில போயிட்டு ஜின்னா வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவார். ஆனா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜின்னா வந்து என்ன பண்ணுவார்னா 14 பாயிண்ட்ஸ் அப்படின்றது வெளியிடுவார் அப்படி பார்க்கணும். ஸோ அப்ப எது இன்கரெக்ட் கேட்டாங்கன்னா 1 only அப்படி பார்க்கணும். ஒன்று மட்டும் அப்படி பார்க்கணும். ஆன்சர் வந்து அடுத்து 13. What was the outcome of Jinnah's proposal in the all party conference? அனைத்து கட்சி மாநாட்டில் ஜின்னாவின் முன்மொழிவுகளின் விளைவு என்ன அப்படின்னு தான் கேள்வி வந்து. ஸோ விளைவு என்ன அப்படின்னா வந்து ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்மொழிவின் விளைவு அப்படின்னு எடுத்துட்டா 14 பாயிண்ட்ஸ் தான். டேரக்டா அதே ஆன்சர் தான் வந்து. ஸோ போத் இஸ் இனிஷியல் ப்ரொபோசல் அண்ட் 14 பாயிண்ட்ஸ் வேர் ரிஜெக்ட் எடுத்துக்கிறோம். ஸோ அவரது ஆரம்ப முன்மொழிவு மற்றும் 14 அம்ச கொள்கை இரண்டும் நிராகரிக்கப்பட்டு எடுத்துக்கிறோம். ஸோ அதனால என்ன பண்றாரு அப்படின்னா வந்து ஜின்னா வந்து அடுத்து காங்கிரஸ்ல இருந்து என்ன பண்றாரு டோட்டலா டைவர்ட் ஆக ஆரம்பிக்கிறார். ஸோ இப்போ 1930s ஆரம்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா டைவர்ட் ஆயிட்டு 1940s வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து இந்த காங்கிரஸ் மினிஸ்டர் ரிசைன் பண்ணும்போது வந்து இவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க இவங்க வந்து 1939 வந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1940 வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர்ல என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களும் கடுப்பாயிடுவாங்க. காரணம் என்ன பாகிஸ்தான் அப்படி சொல்லி பத்தி பேசிருக்க மாட்டாங்க வந்து. பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க ஃபெடரல்ல வந்து ஜாயின் பண்ண விரும்பல அப்படின்னா நீங்க தனியா இருந்துக்கலான்றாங்க. அப்ப தனியா இருந்துக்கலாம் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா பார்ட்டிஷன் அப்படின்றதுக்கு ஒரு காரணமா இருக்கு. அப்ப இண்டிபெண்டன்ஸ் வாங்கினாலும் தனித்தனியா பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க அப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னா தனி கண்ட்ரியா இருக்க போகுது. அப்ப தனி கண்ட்ரியா இருக்க போதுன்னா பாகிஸ்தான் அப்படின்னா டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அச்சீவ் பண்றதுக்கான வசதியா வந்து போயிடும். இப்போ எக்ஸாம்பிள் ஹைதராபாத் நான் தனியா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம், திருவாங்கூர் நான் தனியா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பிரின்சிபல் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் தனித்தனியா இருந்துக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அப்ப பல நாடுகளா வந்து இந்தியா வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்ப பாகிஸ்தான் நாடை உருவாக்கிடலாம் அப்படின்னு யார் நினைச்சாங்கன்னா முஸ்லீம் லீக் நினைச்சாங்க. ஆனா காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஏத்துக்கவே இல்லை. அந்த மாதிரி முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வந்து. அங்கேயும் எலெக்ஷன் வைக்கணும், அங்கேயும் செலக்ட் ஆகி வரவங்கள தான் அசம்பிளிக்கு வரணும். நீங்க நாமினேட்டட் பிரின்சிபல் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய கிங் இருக்காரு, அவர் வந்து நாமினேட் பண்ணி யார் வேணாலும் அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ப்ராவின்ஸ்ல எப்படி எலெக்ஷன் வச்சு எலெக்ட் ஆகிறவங்க வந்து அசம்பிளிக்கு வராங்களோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு வராங்களோ அந்த மாதிரி தான் வரணும் அப்படின்றத வந்து காங்கிரஸ் வந்து டிமாண்டா வந்து வைக்கும். அடுத்து 14 the accession reason வந்து civil disobedience movement was launched by the Congress in response to the rejection of Nehru report. கரெக்டா? நேரு அறிக்கையில வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் கேட்கும் போது என்ன கேட்பாங்க? ஹோம் ரூல் கேட்பாங்க வந்து. சுவராஜ் வந்து கேட்க மாட்டாங்க. அடுத்து லெப்டிஸ்ட் லீடர் யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு 1929 லாகூர் செஷன்ல வந்து தான் என்ன பண்ணுவாரு பூர்ண சுவராஜ் அப்படின்னு கேட்பார். 1928 வந்து நேரு ரிப்போர்ட் வந்து கொடுக்கும்போது எதை பத்தி பேச மாட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆமா பூர்ண சுவராஜ் பத்தி அங்க பேசுவாங்க. 1927 மெட்ராஸ் செஷன்ல பேசியிருப்பாங்க, பூர்ண சுவராஜ் பத்தி பேசியிருப்பாங்க வந்து பாத்தீங்கன்னா. அப்ரூவ் பண்ணது எங்க அப்படின்னா 1929 தான் அப்ரூவ் பண்ணுவோம். 1928 நேரு ரிப்போர்ட் வந்து சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹோம் ரூல் தான் பேசியிருப்பாரு, வந்து தன்னாட்சி பத்தி தான் பேசியிருப்பாரு அப்படின்னு. ஸோ அதை வந்து அதையே என்ன பண்ணிடுவாங்கன்னா
எல்லாத்தையுமே நிராகரிச்சிடும், ஒட்டுமொத்தமா நிராகரிச்சிருவாங்க வந்து யார் அப்படின்னா வந்து பிரிட்டிஷ் வந்து. ஸோ அதனால என்ன ஆகுனா சிவில் டிசிப்ளின் மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி காந்தி வந்து அனௌன்ஸ் பண்ணுவார். On 26 January 1930, the national flag was hoisted by Jawaharlal Nehru on the banks of river Ravi as a declaration of independence அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. 1930 ஜனவரி 26 ராவி நதிக்கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றினார் சொல்கிறோம் வந்து. சாரி ஃப்ரெண்ட், லாகூர்ல வந்து நடந்த மாநாட்டில் கொடி ஏற்றுவாரு. ஆனா ராவி கரையில் ஏத்துறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 26 ஜனவரி 1930 அப்படி பார்க்குறாங்க. ஸோ அதுவும் கரெக்ட் வந்து. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்ட். ரெண்டுத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இங்க வந்து யார் வர்றாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு வர்றாரு வந்து. சங்க வந்து பாத்தீங்கன்னா மோதிலால் நேரு அறிக்கை வந்து யாரு நிராகரிச்சிட்டா, பிரிட்டிஷ் நிராகரிச்சிட்டா. யார் வந்து சிவில் டிசிப்ளின் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்றா, காந்தி ஸ்டார்ட் பண்றது வந்து. காந்தி ஸ்டார்ட் பண்றதை வந்து பாத்தீங்கன்னா யார் அக்செப்ட் பண்ணிட்டா, காங்கிரஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க வந்து. ஸோ அப்ப காந்தி ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆல்ரெடி காந்தி எப்ப அவர் வந்து முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிடுவாரு. முடிவு பண்ணிட்டு காங்கிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் போடும்போது அப்ரூவல் வந்து கொடுக்கறது வச்சுக்கோங்க. ஸோ அப்ப ரெண்டுமே வந்து கரெக்ட். பட் இதுக்கான கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் வந்து இருக்கா அப்படின்னா இல்ல அப்படி பார்க்கறது. அப்ப விளக்கம் அல்ல அப்படின்றதான் நம்ம வந்து ஆன்சர் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அடுத்து வந்து which of the following was not a part of the character demands presented in Viceroy Lord Irwin in 1930? பின்வரும் கோரிக்கையில் எந்த கோரிக்கை அரசு பிரதிநிதி இர்வின் பிரபுடன் கொடுக்கப்பட்ட மனுவில் சேர்க்கப்படவில்லை அடிச்சுக்கிறாங்க. ஸோ எது கொடுக்கல அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக ரீட் பண்ணாவே போட்டுலாம், ஈவன் நம்ம படிக்கலனா கூட போட்டுலாம். இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் வந்து. பிரிட்டிஷ் நமக்கு நல்லது பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்க. அது நம்மளுடைய கோரிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு ஃபேவராக தான் இருக்கும். அந்த பிரிட்டிஷ்க்கு ஃபேவராக வந்து இருக்காது வந்து. ஸோ அப்போ பிரிட்டிஷ் ஃபேவராக இருக்காது அப்படின்னும் போது ரிடக்ஷன் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஆர்மி அண்ட் சிவில் சர்வீசஸ் கேட்டிருப்பாங்களா, கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க வந்து. அப்புறம் இன்க்ரீஸ் இந்த லேண்ட் ரெவன்யூ, அதுதான் இருக்கிறதுலே கஷ்டம். அப்போ அது வராது அப்படி பார்க்கலாம். ஸோ அப்போ எது அல்ல அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கப்படும் இதுதான். அண்ட் ரிலீஸ் ஆஃப் ஆல் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் வந்து இதுவும் கேட்டிருப்பார். அபாலிஷன் ஆஃப் சால்ட் டேக்ஸ் அதுவும் கேட்டிருப்பார் வந்து. ஸோ இதெல்லாம் காந்தி வந்து இர்வின் கிட்ட கேட்டது. ஸோ அப்போ காந்தி வந்து இர்வின் கிட்ட என்னென்னலாம் கேட்டாரு அப்படின்றது தான் இதில் வந்து சொல்லியிருக்கிறது வந்து. ஸோ ரிடக்ஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டோட்டல் ப்ராகிபிஷன் லிக்கர், ரிலீஸ் ஆஃப் ஆல் பொலிட்டிக்கல் பிரிசனர், ரிடக்ஷன் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ அண்ட் அபாலிஷன் ஆஃப் சால்ட் டேக்ஸ் அப்படி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ 15 கொஸ்டின் இந்த ஸ்டாண்டர்டில் தான் நம்ம எப்படி கேட்பாங்கன்னா ஐஎன்எம்ல நம்ம கொஸ்டின் இருக்கும். ஸோ இதே பேட்டர்னில் தான் நமக்கு டிஎன்பிசியில் கண்டிப்பாக கொஸ்டின் வந்து கேட்பாங்க. நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் அதில் போகும்போது நம்ம ஐஎன்எம் கொஸ்டின் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் வந்து. ரொம்ப ஓல்டு கொஸ்டின்லாம் எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ஒன்லைனில் இருக்கும், ஒன் வேர்டில் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் வந்து. ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வந்து. இப்போ வந்து டிஎன்பிசி ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து மாற்றிட்டாங்க வந்து. எதுலன்னா எஸ்பெஷலி ஐஎன்எம்ல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கொஸ்டின் கேட்கறது அப்படின்றது அதிகமாயிருச்சு. ஸோ அதனால இந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லுவோம்.